அதனால வந்து ஒரு சின்ன விளக்கத்துல கேளுங்க. அதாவது இறைவன் தன்னை அறிய நாட்டி சிருஷ்டியை படைத்தான். இப்ப அவன் என்ன அறிய நாடுறான், அப்ப அது அறியாமல் இருந்தான். அது மட்டும் இப்ப இத விளங்கி எடுக்கிறேன்டா, இதை நாம விளங்குறேன் சொன்னா, அது ஒரு இடத்துல பேசினா அந்த பேச்சொன்ன நாம உண்மையின் வெளிப்பாட்டுல போட்டோம் ஏற்கனவே. அல்லாஹ் சிட்டி என்னும் சூரத்தில் இருந்து தன்னை அறிய நாடினான், அந்த தஜல்லியை பெற விரும்பினான் என்று அது பேசுறாரு. அப்ப இந்த அறிய நாடினது இறைவன் என்கிறது எடுக்கிறையா, இறைவனின் பண்பு என்கிறது என்று எடுக்கிறையா என்றா, இறைவன் அல்ல, அவனுடைய சிபத்து பண்பு. அவனுடைய பண்பு அவனை போன்ற ஒன்றுதான், அவன் தான் அது. அப்ப அது தன்னிலையில அது இருக்கிற நிலையை உணராம இருந்தா அது உயிருள்ள பண்பா இருக்காது. தன்னை அறிய நாடி அறியணும் என்று நாடினது வெளிப்பட்டது எங்க இப்ராஹிம்னா அவனுடைய அறிவுல. அவனுடைய அறிவுலான தன்னை அறியணும் என்று நாடினான். அப்ப தன்னிடத்தில சரியா, தன்னிடத்திலேயே தன்னுடைய அறிவுலதான் தன்னை அறியணும் என்று நாடினான். அப்ப நான் என்கிறது அறிந்த நிலையொன்று எங்க இருக்கி, என் அறிவுல இருக்கி. நான் என்ன அறிய நாடின அந்த நாட்டம் எங்க இருக்கேன்டா என் அறிவுல இருக்கு. அந்த அறிவுல எப்படி இருக்கேன்டா, என்னோட இருக்கக்குள்ள நானாகவே அது இருக்கிற நிலையில ஏக வியாபகமா நான் இருக்கிற அந்த நிலையில அது அறிந்த நிலையில இருக்கு. இப்ப அவன் அறிய நாடினான்ங்கிற அந்த நாட்டம் மட்டும் இப்ப வெளிப்படல இந்த நிலையில. இப்ப அவன் அறிந்தவன், இப்ப அவன் வேற, அவன் நாடினது வேற, அவன் அறிய வேண்டியது வேற என்ற அந்த வேற்று நிலை ஒன்று இல்லை இன்னைக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு சும்மா லேசா விளக்கி தாரேன் என்று சொன்னா, இப்ப நீங்க அறிஞ்ச விஷயம் ஒன்று உங்கள்கிட்ட இருக்கிற தேடுங்களேன். நீங்க அறிஞ்ச விஷயம் ஒன்று இல்லாட்டி உணர்ந்த விஷயம் ஒன்று இருக்கின்ற வைப்பமே. இப்ப நீங்க இனிப்பண்டா உணர்ந்திருக்கிறீங்களா இல்லையா? உணர்ந்திருக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன இப்ப இருக்கக்குள்ள இனிப்புங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் என்று நீங்க நினைக்கிறியா, நினைச்சு பாக்குறியா? இல்லையே. ஏனென்றா அது உணர்ந்த நிலையா உங்களோட நீங்களாகவே இருக்க இல்லையா இருக்கு. அப்ப இப்ப இனிப்பு என்று உணர்ந்த நிலை நீங்க தான். இப்ப நீங்க இனிப்பென்று வேறையா, உணர்ந்த நிலை என்று வேறையா, நான் என்று சொல்லி வேறையா, வேறு பிரிகிற நிலையில இல்லை. இப்ப ஒரே நிலையில ஒன்றுச்சு போயிருக்கு இப்ப அந்த அனுபவம்ங்கிறது இல்லையா, ஒரு நிலை தானே. அப்ப இந்த நிலையில அவன் அறியாமலா இருந்தான் என்று கேட்கிற கேள்வி ஒன்று வராது. இது ஒரு பொதிந்த நிலை. சுருக்கம் உங்களுக்கு விளங்குறதுக்காக இந்த உதாரணம் தான். அப்ப ஏக வியாபகமாக அவன் தன்னை அறிந்து இருக்கிற நிலைதான் இந்த நிலை. இப்ப ஐனைக்கு எப்படி என்ன நான் அறிந்து இருக்கிறேன், எப்படி நான் அறிகிறேன் என்ன என்று ஒரு கேள்வி வந்தா, எப்படி அறிஞ்சிட்டு இருக்கேன் என்றா இப்ப அது ஒரு இடத்திலையும் காலத்திலையும் கட்டுண்டாமே வெளிப்படாது. இப்ப ஏற்கனவே நீங்க ஒரு இடத்திலையும் ஒரு காலத்திலையும் கட்டுண்டாமத்தான் அந்த அனுபவம் உங்களுக்கிட்ட இருக்கி. உங்களுக்கிட்ட இருக்கென்று கூட நான் சொல்றது ஈனைக்கு எப்படி என்றா வேறு பிரிச்சு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஈனைக்கு அனுபவமும் நீங்க என்று சொல்றதும் நீங்க, அதை உணர்ந்து கொண்டதும் நீங்க. இன்னைக்கு மூணு விஷயத்தை நாம சென்னத்துக்கு இப்ராஹிம்னா மூணு இந்த சப்ஜெக்ட் இல்லை. மூணு விஷயமா சென்னத்துக்கு மூணு விஷயம் இல்லை. ஒரு நிலையில தன்னைத்தானே உணர்ந்திருக்கிற ஒரு நிலை. இதுல தாத்தும் இருக்கி, சிவத்தும் இருக்கி, அஸ்மாவும் இருக்கி. இது இந்த இப்ப ஈனைக்கு தாத்து வேறையா, சிவத்தை வேறையா, அஸ்மாவை வேறையா பிரிக்கல, அது சேர்க்கையுமே இல்லாது ஒரே நிலை. ஏன்னா இன்னைக்கு காலம் இடம் இல்லை, காலத்துல இடத்துல கட்டுண்ட நிலை இல்லை. அப்ப இந்த நிலையை நாம என்ன செய்யலாது, அவன் அறியலையா, அப்ப அறியாமையா இருந்தான் என்று இல்ல அறிந்து கொண்டிருந்தானா என்றெல்லாம் நாம என்ன செய்யலாம், கேள்வி எடுக்கலாம். ஏன் காரணம் எடுக்கலாண்டா, இன்னும் காலம் இடம் வரல. காலத்திலையும் இடத்திலையும் சம்பந்தப்படக்குள்ளதானே கேள்வி வரும்.
இப்ப என்ன செய்யப்படுகுதுண்டா, தாத்து தன்னை அறியாம இருந்துச்சு என்று எடுத்தா சரியா, தாத்து தன்னை அறிய நாடிச்சு என்று எடுத்தமண்டா எதை கொண்டு அறிய நாடி இருக்கும்? தன்னை என்று சொல்லி சிவத்தை கொண்டு அது குணத்தை கொண்டு அறிய நாடி இருக்குமா, தாத்தை கொண்டே அறிய நாடி இருக்குமா? தாத்துங்கிறது அந்த அந்த இதுல எழுதுறாக குணமுடையது. அப்ப தாத்துங்கிறது குணமுடையதுண்டா, தாத்து குணி குணமுடையது என்று சென்றதுதான் குணம். அப்ப அந்த குணத்தை கொண்டுதான் தாத்து தன்னிலை பற்றிக்கு. அப்ப ஈனைக்கு இப்ப அடுத்த கட்டம் என்ன செய்யற, அறிய நாடினேங்கிற விஷயம் சிவத்தை கொண்டு வழிபட்டது, தாத்தை கொண்டு வழிபட்டது இல்லை. அப்ப இப்ப நீங்க அப்படியே இருக்க உங்களோட அறிவுல நீங்க நாடுறது, உங்களோட அறிவுல நான் இதை அறியணும் நீங்க நாடுறீங்கடா, நீங்க நாடினேங்க உங்களதான் இருந்தாலும் அறிவைத்தானே நோக்கி நீங்க அறியணும் என்று சொல்லி நாடலாம். அறிவுல அறிய நாடினது எங்க என்ற அறிவுல, யாரு அறிவுல? தண்ட அறிவுல. இப்ப அதான் இந்த 100 படைக்காவிட்டால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று சொல்ற விஷயமும், அவரு முதலாவது படைக்கப்பட்டது என்னுடைய 100 தான் ரெண்டு செல்லி முகமது நபி சென்னத்துக்குரிய அந்த ரங்கம், அந்த ரகசியம், அதை ஒஸ்தாதும் என்ன செய்யறாங்க, அறிவு அந்த ஹதீஸோட போற அறிவை பின்னுக்கு வாண்டு சொன்னாங்க, அறிவை முன்னுக்கு வாண்டா, அறிவை உட்படுத்திட்டான். அந்த சப்ஜெக்டுகள் எல்லாத்தையும் நீங்க இந்த இடத்துல தெளிவுக்கு எடுத்துக்கங்க. அப்ப இப்ப அறிய நாடினது எங்கே என்று சென்றா தன்னிடத்துல தண்ட அறிவுல. ஏனென்றா அறிய வேண்டியது அறிஞ்சது அறியறது எல்லாம் அந்த அறிவுல நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இப்ப 2வது பகுதிக்கு வரோம். நாம 2வது நிலைக்கு இப்ப நாம என்ன செய்யறோம், இன்னைக்கு வரோம். அப்ப முதலாவது அந்த நிலைமைங்கிறது தான் அந்த புத்தகத்துல எழுதினத்தை இஸ்தி போட்டிருந்தாரு, கவனிச்சிருப்பீங்க, குன்ஹு தாத்து என்று சொல்ற நிலை. அப்ப அந்த நிலை எப்படி என்றா அகதுடைய நிலை என்றா அனைத்துமாக இனிக்கி. அங்க எப்படி இனிக்கி, அது உணர்ந்தறிய வேண்டிய ஒரு விஷயம். அது இப்ப எப்படித்தான் நான் சொல்லுக்கு எடுத்து விளங்கப்படுத்தினாலும் அதை ஒரு வகையாகத்தான் நம்ம இப்ப விளங்கலாம். ஒரு 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 சின்ன ஒரு கற்பனை உண்டு, அதோட நமக்கு வரும். எப்படி இயற்கையில அது வரத்தான் செய்யும், பொதுவான நியதி. ஏன் உணர்ந்தறிய வேண்டிய ஒரு விஷயம். அகதங்கிற மக்காமே நிலையாகும் உணர்ந்தறினி என்று சொல்ற அந்த உணர்ந்தறிதல் ஏற்பட்டுட்டா இந்த அந்த நிலைமை விளங்கிடும். எந்த நிலைமை? அது எல்லாமே அனுபூதியாக தன்னில் தானே இருக்கிற நிலைமை. இப்ப ஐனைக்கு அறிய நாடினான் என்கிற விஷயம் ஒன்று இல்லை இன்னைக்கு. ஏனென்றா அறிய நாடின அதே கணத்தில காலத்துல இப்பதான் இனிதான் கட்டுன போகுது. அறிய நாடினாடுங்கிற விஷயத்தை எடுக்கவே காலத்தில எங்கிடத்திலையும் கட்டுன்றோம். அப்ப இப்ப எப்படி வருதுண்டா, தன்னை அறிந்து இருந்தான், தன்னை சூழ்ந்தவனாக அறிந்து இருக்கிற அந்த நிலைய விபரிக்கிற இடத்துக்குத்தான் தன்னை அறிய நாடினான் என்றா, தன்னை அறியாமல் இருந்தான் என்றா இன்னைக்கு எடுக்கலாம். தன்னை அறிகிற நிலை இன்னைக்கு இருக்கு, தன்னை அறிந்தவன். அது எப்படி என்றா, இந்த நாட்டத்தில இந்த நாட்டம் அறிவுல வெளியாகி அந்த நாட்டத்தில அறிவுல வெளியான அத்தனையுமாக தன்னை அவன் அறிந்திருக்கிறான் என்கிற நிலைய அறிந்து கொண்டு இருக்கிற நிலையில இப்ப நாம இருக்கோம், கட்டுண்ட நிலை. புரிபடுதா? இப்ப ஐடிக்கு அவன் அறியாமல் இருந்தான் என்று கேட்கல. இப்ப நாம எங்கிறது கேட்கமாண்டா, ஒரு கட்டுண்ட ஒரு நிலையில இருந்துகிட்டு தான் அவன் அறிந்து இருந்தானா அறியாம இருந்தானா இல்ல இனித்தான் அறிவானா என்கிற கேள்வி எல்லாம் வருகிறது. இப்ப இந்த கேள்வி வருகிறது நேற்று இன்று நாளை என்கிற கட்டுண்ட அந்த இடத்திலிருந்து தானே வருகிறது. அறிந்திருந்தான் என்று கேட்கிறியா, அறியாமை இருந்தான் என்று எடுக்கிறியா, இல்ல இனித்தான் அறிய போறான் என்று எடுக்கிறியா என்றா, இப்ப இன்னைக்கு அந்த கேள்வி ஒரு கட்டுண்ட நிலையை வச்சுதான் அந்த கேள்வி நம்ம கிட்ட எழும்புது. ஆனா அந்த காலமுகிடமும் கட்டுண்டாத அந்த நிலையில அவன் அறிந்து இருந்தான் என்று நாம சொல்றது ஒரு விளக்கத்துக்காக. அவன் எப்படி இருந்தான் எப்படி இருக்கான்ங்கிறது உணர்ந்தறிய வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நான் அந்த உணர்ந்து அறிந்த நிலையை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் அதை விளக்கிட்டு இருக்கேன். இப்ப புரிபடுதானே? அப்ப ஐனைக்கு இப்ப நாட்டம் ஒன்று அறியணும், தன்னை அறியணும் என்று சொல்லி ஒரு நாட்டம் ஒன்று இன்னைக்கு இல்லை. இப்ப இது அந்த விளக்கறதுக்காகத்தான் இதை விவரமா எடுக்க நாம பிரிச்செடுக்கும். ஆனா உண்மையிலேயே அந்த நிலை பிரிஞ்ச நிலை இல்லை.
இப்ப உதாரணத்துக்கு எப்பவுமே அரிய நாடினான் சரியா, உதாரணத்துக்கு விளங்குறதுக்காக 10:30 மணிக்கு நாடினான் வெப்பமே. இப்ப அறிந்து முடிகிறதுக்கு அவன் அறிய நாடினவன் தன்னை அறிஞ்சு முடிகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தான்? எவ்வளவு நேரம் எடுத்திருப்பான்? ஐனைக்கு இந்த நேரமும் இல்லை, இந்த காலமும் இல்லை, இந்த இடமும் இல்லை. அந்த நாட்டம் வெளியாகிற அதே கணம் அவன் அறிந்திருக்கிற நிலையத்தான் அறிய நாடி இருக்கான். அப்படிதான் இருக்கலாம். புரியுதா? நான் அறிஞ்சிருக்கிற எல்லாத்தையும் அவன் அறிய நாடி இருக்கான். அதுதானே நான். இது உச்சிக்கு போனா அகதங்கிற நிலையில உணர்ந்தறிகிற கட்டம் இயல்பா வாய்க்கும் நமக்கு. ஆனா இப்பயும் அதே நிலையில நாம இருக்கோம். அதை உணர்றதுக்கு நமக்கு இப்ப மறைச்சிட்டு இருக்கிற திரைதான் மறுச்சிங்கிறது. மறைக்கும் பொருள் எதுவும் இல்லையப்பா, உன் மறுச்சியை மறைக்கும் திரையாகும் என்று சொல்ற இந்த திறனுங்கணும். இந்த திரை என்ற என்ன? உள்ளத்தில் முத்திரை என்கிறதுதான் திரை. இந்த முத்திரை என்ற என்ன? நாம எப்பயும் எந்த விஷயத்தையும் பழக்க வழக்கம், நூல்கல்வி அறிவு, மன உச்சி, அதாவது பழக்க வழக்கம் ஒன்று இருக்கும், நூல்கள் மூலமாக நாம எடுத்த ஒரு அறிவு ஒன்று. இது ரெண்டையும் வச்சு நாம ஒரு முடிவுக்கு மாற, நாம ஒரு முடிவெடுக்கிற ஒரு விஷயம் ஒன்று நமக்கு நடக்கும் இல்லையா? இந்த மூணும் முத்திரையா. உள்ளத்தின் முத்திரை என்று சொல்றது இந்த 3 திரை. இந்த முத்திரை இருக்கிறதால அவர் நித்திரையில இருக்காரு. நித்திரையில இருக்காருண்டா இன்னும் என்ன செய்யல? இந்த திரையை நீக்கி அவரு விழிப்பெடுக்க. இந்த சாஹிப் ஜானா உங்களோட சத்தம் போன் சத்தம் போடுறது போல கொஞ்சம் மைக்க ஓபன் பண்ணுவீங்க. ரைட், மைக்க ஓபன் பண்ணுவீங்க. மைக்க ஓபன் பண்ணாதான் மைக்க கட் பண்ணுவீங்க. அது மறந்து போயிருக்கு சில டைம். அப்ப அந்த முத்திரைங்கிற அந்த முத்திரையில இருந்துகிட்டு தான் நாம நம்மகிட்ட கேட்கிற, இப்ப நாம அந்த முத்திரைங்கிறது பழக்க வழக்கம்ங்கிறதுக்குள்ள வந்துட்டோம்டா நாம இந்த நேரம் காலம் இடம்ங்கிறதுல கட்டுண்டு இருப்போம் இல்லையா? பழக்க வழக்கத்துல அது வந்துருக்கு நமக்கு. அப்ப அந்த பழக்க வழக்கத்துல அந்த கட்டுண்டனிட வந்தது காரணம் கட்புலன் போலி கூத்தால, கட்புலனால ஏற்பட்ட அறிவின் விளைவு. அந்த அறிவு தான் அந்த நிலை உருவாக்கி. அந்த இடத்துல இருந்துதான் நாம கேட்கும், நான் அறியாம இருந்தியா, அவன் அறியாம இருந்தானா என்கிற அந்த கேள்வி வாரது. இப்ப அவன் அந்த இடத்துல இருந்தா அந்த கேள்வி வருந்தானே, அது இயல்பு தானே. இப்ப அப்படி இயல்பு, அது அப்படியே கேள்வி வருது. அப்ப ஆனா இந்த பழக்க வழக்கம், இந்த முத்திரையும் நீங்கி அந்த நித்திரையும் நீங்கி கனவுல வாழல்ல நிஜத்தில ஏகமாக நான் தான் இருக்கிறேன் என்று உணர்ற நிலை வந்துட்டா, கனவுல கண்ட பொருள்ல இருந்து காணாத பொருள்ல இருந்து அத்தனையும் நினைவுல இருக்கிறவன் தன்னில உணர்ந்த நிலைதான் என்கிறத உணர்ந்து கொள்வாரா இல்லையா? உலகம் ஒரு நீண்டதர் கனவு, அதன் இருப்பிடம் இருதய நினைவு. அப்ப கனவுல தெரிகிறது எல்லாம் இருதயத்தில இருந்த நினைவு வெளிப்படுத்தினது தானே, நினைவுல இருக்கிறது தானே தெரியுது. அப்ப நினைவுல இருக்கிறது தெரிஞ்சா சரியா, அந்த நினைவுல அது எப்படி இருக்கி? அறிகிற நிலையில இருக்கா, அறிஞ்ச நிலையில இருக்கா? இப்ப உதாரணத்துக்கு எடுப்போம், உங்களோட நினைவு எடுப்போமே. உங்களோட நிலையில இன்றைய காலையில நீங்க ஒரு பயணம் போயிட்டு வந்தீங்க. அந்த பயணம் அறிய வேண்டிய நிலையில இருக்கா, நீங்க அதை அறிஞ்சு முடிச்சிட்டீங்களா? அறிஞ்சு முடிஞ்சு. அப்ப அறிஞ்சு முடிஞ்ச அது என்ன அனுபவம்? அது அறிஞ்சு முடிச்சிட்டீங்களா அனுபவம். அப்ப இப்ப காலையில போயிட்டு வந்த இந்த பயணம் இப்ப உங்களோட நினைவுல அனுபவமா இருக்கு இல்லையா? இப்ப இந்த பயணம் உண்மையிலேயே நீங்க போயிட்டு வந்தீங்க, இப்ப ஏற்கனவே இப்ப அனுபவமா இருக்கின்ற எடுக்கிறத உங்களோட உடலை வச்சு கட்டுண்ட நிலையை வச்சு தானே நீங்க எடுக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே இந்த கட்டுண்ட நிலை அந்த பயணம்ங்கிற அனுபவத்தை எடுத்தது எங்க? நினைவுலதான். ஏன் நினைவு ஏக வியாபகமா தானே இருக்கும். இந்த உலகம் நீண்டதோர் கனவண்டா அந்த கனவு வெளியாகி நீண்டதோர் கனவண்டா தொடர்ந்து அந்த கனவு போயிட்டே இருக்கு. ஏண்டா எங்க போயிட்டே இருக்கு அந்த கனவு? நினைவுலன்னு போயிட்டு இருக்கும். ஏன்னா அந்த கனவு வெளிப்பட்டது எங்க? நினைவுலனே. அப்ப நினைவுல அந்த கனவு வெளிப்பட்டா கனவுலதான் கட்டம் கட்டமாக அந்த பயணத்தை நாம காண்றோம். வெளிக்கிட்டு ஒரு பயணம் போறோம், அத கனவுலன்னு காண்றோம்.
ஆனா அந்த கட்டமாக கனவுல கண்ட அந்த பயணம், அறிஞ்ச பயணம், அந்த அனுபவமா பெற்றது நினைவுல எப்படி இருக்கு ஏற்கனவே முடிஞ்ச விஷயம். அது நாம அந்த பயணம் போறதுக்கு முதலே நினைவுல இருக்கு. நினைவுல அறிஞ்சிருக்கிற அனுபவத்தில பெற்ற உணர்ந்திருக்கிற நிலை தானே கனவுல வெளிப்படுறது. அப்ப இப்ப கனவு வெளிப்படலைன்னு வைப்ப. இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களோட அறிவு இருக்கு, அதுல உங்க நினைவு இருக்கு. இப்ப உங்களோட அறிவும் உங்களோட நினைவும் பதிவாக இருக்கிற அத்தனையுமாக இருக்குமா? ஒவ்வொன்றையும் வேறு வேறு பிரிச்சு இது வேற இது வேற இது வேற அதோட உங்களையும் வேறுபடுத்தி அப்படி வச்சுக்கிட்டு இருக்குமா நினைவு? அப்ப ஐனைக்கு பிரிக்கையும் மேலா சேர்க்கையும் மேலா? அப்ப ஐனைக்கு உணர்ந்தறிய வேண்டிய ஒரு இடம் ஒன்று இருக்கு. உணர்ந்தறிகிறேன்டா என்ன? உணர்ந்தறிகிறேன்டா என்ன? ஐனைக்கு உணர்ந்ததான் அறியணும். நான் இது உணர்ந்திருக்கேன் என்று சொல்லி அறியணும். உணர்ந்திருக்கிறது தானே நினைவுல இருக்கு. இப்ப இனிப்புங்கிற அனுபவத்தை எது உணர்ந்திருக்கு? நினைவுல இருக்கா இல்லையா? உணர்ந்த அந்த அனுபவம் இனிப்பண்ட அனுபவத்தை வச்சிருக்கா இல்லையா? இப்ப நீங்க உறக்கத்தின் போது கனவு காண்றீங்க. கனவுல நீங்க இப்ப சீனிய சாப்பிட்டு இனிப்பண்டா என்ன என்று நீங்க உணர்றீங்களா? நீங்க இப்பதான் இனிப்ப உணர்றீங்களா? ஏற்கனவே உணர்ந்து இருந்த நினைவுல உணர்ந்திருந்த அந்த அனுபவத்தை விபரமா காண்றீங்களா? ஏற்கனவே உணர்ந்து வைத்திருந்ததான் அப்ப இப்ப விவரத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்ப கனவு காண்றதுக்கு முதல் கனவு காண்ற நிலைக்கு வார இடம் ஒரு இடம். அந்த நிலைக்கு வராம இருக்கிற நிலை எப்படி நீங்களா இருக்கிறீங்க. இப்ப உங்கள்ட்ட நினைவு என்று சொல்லி இருக்கிறது, அறிவு என்று சொல்லி இருக்கிறது, எல்லாமே மொத்தத்தில ஒரு தத்துவம் தான். இதை நீங்க உணர்ந்து கொள்வதுதான் அகத்துடைய நிலை, அனைத்துமாக இருக்கிற நிலை அகது. இதை தவிர இதோட இன்னொன்று இல்லவே இல்லை. இப்பதான் சமதண்டா என்ன, லம் எளிதண்டா என்ன, வளம் யூலதண்டா என்ன, வளம் யகுல்லஹு குபுவன் அகத் என்றா என்னங்கிறது தெளிவாக அந்த கல்வி உணர்ந்து கொள்ளும். ஒப்புவமே இல்லை. அப்ப இப்படி பொதிந்த நிலை, பொதுவான இந்த நிலைதான் இப்ப நாம எப்படி கண்டுட்டு இருக்க மாட்டோம், விவரமாக கண்டுட்டு இருக்கோம். இப்ப இந்த விவரமா காண்றதும் அந்த பொதுவா இருக்கிறதும் ரெண்டு நிலையாக நமக்கு விளங்கப்படுத்தினாலும் நமக்கு விளங்கினாலும் உள்ளது அந்த ஏகத்துல உள்ள ஒரே நிலைதான். இதை விளங்கி எடுக்கிறது, இதை விளங்கி கொள்றது, இதை பெற்றுக்கொள்றதுதான் தௌஹீது என்கிறது, ஏகத்துவ கொள்கை என்கிறது, ஏகமா இருக்கிற ஒரே தத்துவம் என்கிறது. இதுதான் தாத்து சிபத்து அஸ்மா. இன்னைக்கு இப்ப அறியாமை இருக்கான் என்ற கேள்விக்கு அதே கணத்தில அறிய நாடின அதே கணம் அறிந்தவனாக இருக்கிறத அறிய நாடினான் என்றுதான் இருக்கலாம். இல்ல அந்த இடத்தை எடுக்கக்குள்ள அந்த கேள்விக்கு ஐனைக்கு அப்படியும் அந்த இடத்தை சிந்திக்க கூடான்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு அளவுக்கு நம்மள அறிவுல பிடிபடுறதுக்காக எப்படி எடுக்கலாம்டா, அறிய நாடின அதே கணம் அறிஞ்சு முடிச்சிட்டான் என்றா இப்ப நாடினானா என்றா நாடின எங்க அறிஞ்சானா எங்க அறிஞ்ச முடிச்சானா எங்க முடிச்ச? அதுக்கு ஒரு கணத்தில நடந்த ஒரு சம்பவம், அது ஒரு கணத்தில நடந்த ஒரு சம்பவம். அது காலத்தில கட்டுண்டு நடக்கல அந்த சம்பவம். ஆனா அந்த சம்பவம் காலத்தில கட்டுண்டதுக்கு பிறகு காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்டு வழியாகிற இடம் தான் விபரம்ங்கிறது. அதுதான் இப்ப நாம அனுபவத்தில பெற்றுக்கொண்டு இருக்கிற நிலை. அப்ப இந்த அனுபவத்தில பெற்றுக்கொண்டு இருக்கிற இந்த நிலைதான் அனுபவமாக உணர்ந்து இருக்கிற அனுபூதி என்கிற நிலை. அப்ப அதைத்தான் உஸ்தாத் சொல்றாங்க, பெரியோனின் திருவசனம் பெரியோர்கள் அனுபூதி பிழையாக காணாதடா. அப்ப ஆதி அந்தம் அற்ற உன்னை அறிந்து கொள்ள மாட்டாயா என்றா இன்னைக்கு ஆரம்பமும் இல்லை முடியும் இல்லை, ஆரம்பமும் இல்லை முடியும் இல்லைங்கிறத அறிந்து கொண்டா அதை அறிந்து கொள்றதுக்கு என்ன இருக்கு? இப்ப அறிந்து கொள்ள ஒன்று வேணுமே. அறிந்து கொள்றதுக்கு இப்ப ஆதி அந்தம் அற்ற ஒன்றா அறிந்து கொள்ளலாமா? ஒரு ஆரம்பம் ஒரு முடிவும் இருந்தா தானே இப்ராஹிம் நான் அறியலாம். ஆரம்பமும் முடிவும் இல்லைன்னா அதை எப்படி அறியுறேன்? அதை அறிகிற அறிவு எப்படி? அது படைக்கப்பட்ட ஒரு அறிவால முடியுமா அதை அறிய?
அப்ப அறிவு என்ன செய்த ஐனைக்கு அந்த அறிய வேண்டிய நிலைக்கு வெளிப்படுற இடம்தான் நூறுங்கிற நிலை. ஆதியின் ஜோதியாய் அறிவிலே வெளியான நிலை. அப்ப உஸ்தாது என்ன சொல்றாங்க? ஆதியின் ஜோதியின் பாலே நீ சிந்திப்பாயே ஹக்கு ஹக்கு களிமா கருத்தினை உணர்ந்தது உண்டான்னு கேட்காங்க. அப்ப இந்த ஆதி என்று ஆதி அந்த மற்ற என்று காட்டுற நிலைதான் அகதுடைய நிலை. ஆனா அனைத்துமாக அது இருக்கிறத உணர்ந்தறியலாம். உஸ்தாது சொல்றத சொல்றேன், நான் சொல்லல. அகதென்றால் அர்த்தம் என்ன? அனைத்துமாக இருப்பதை அறிவிற வேண்டியன்னு கேட்காங்க. அப்ப உஸ்தாது இந்த பாட்டுல எப்படி சொல்றாங்கடா, அகதுங்கிற மக்காமே நிலையாகும் உணர்ந்தறியங்காக. இப்ப நாம இப்ப என்ன செய்யறோம்டா, அறியறத உணர்ந்து கொள்றோம். அறிஞ்சிட்டு இருக்கிறத உணர்ந்து கொள்ள முயற்சி எடுக்கமா இல்லையா? அங்க சொல்றாங்க உணர்ந்து அறியங்காக. ஏண்டா என்ன உணர்ந்தத்தான் அறிகிறோம் அங்க. அப்ப மாறுபடுகிற இன்னைக்கு. அப்ப உணர்ந்தத்தான் அறிகிறோம்டா, உணர்ந்து இருக்கிறதா அறிகிறது தான் அறிவு. அறியறத உணர்றது இருக்கே அது அறிவில்லை. ஏனண்டா உணர்ந்ததுக்கு பிறகு அந்த அறிஞ்ச அறிவிக்கே அது பொருந்தாம விட்டுரும். சில நேரம் பொருந்தவே பொருத்தாது. அதான் உஸ்தாது சொல்றாங்க, நூலறிவு கடிவாளம் நுகர் பொருளை சுமக்கலாம் நூறாக மாற மாட்டான். அப்ப நூறுங்கிற அறிவா அது மாறாதான். அப்ப அறிகிறத உணரையலாம். ஏன் அதுக்கு ஆதாரம் அனுபவத்தை மொழியில சொல்ல அறிஞராலும் அவர் தான் அறிஞர். இந்த அனுபவத்தை எந்த அறிஞருமே மொழியில சொல்லல. ஏன் காரணம் என்றால் அந்த மொழி அந்த பாஷையை வெளியே சொல்ற பாஷை இல்லை, அந்த உணர்ந்த பாஷை இருக்கே. இறையோனின் திருவசனம் பெரியோர்கள் அனுபூதி என்கிறது உணர்ந்த ஒரு பாஷை, ஒரு தெளிவு. அது அந்த தெளிவை எந்த பாஷையில சொல்றேன், அதுக்குத்தான் அல்லாவை தவிர சிருட்டி இல்லைங்கிற இது அச்சரப்பிள்ளை இல்லாம உச்சரிங்க விளங்கி அறிஞன்ற ஒரு பகுதி வந்ததில்லை. ஏண்டா அல்லாவை தவிர சிருட்டி இல்லைங்கிறத அச்சரப்பிள்ளை இல்லாம உச்சரிச்சு போட்டு இந்த விளங்கி அறியக்குள்ள கல்பு அந்த சொல்லுல இருந்து இயல்பா ஒரு கருத்தை எடுக்குது, ஒரு கருத்தை எடுக்கும். அந்த கருத்தை எடுத்ததுக்கு பிறகு அந்த கல்பே இந்த சொன்ன சொல்லுக்கும் இந்த கருத்து பொருந்துமா என்று பார்த்தா அதுக்கே விளங்கும். பொருந்துமா பொருந்தாதான். இப்ப இனி அடுத்த கட்டம் அல்லாவை தவிர சிருட்டி இல்லைங்கிற சொல்ல சரிப்படுத்துறையா, அந்த கருத்தை உள்ளத்துல சரிப்படுத்துறையா? அப்ப மூணாவது விளங்கி அறிஞ்ச கருத்தை உள்ளத்துல பதிக்கிறது, மூணாவது கட்டம். நாலாவது அந்த பதிச்சத்தை நழுவ விடாம பாதுகாக்கிறது. அப்ப எப்ப அந்த கருத்து அந்த கல்புல வரப்போகுதுண்டா, இந்த பழக்க வழக்கம், இந்த நூற்கல்வி அறிவு, மனோ இச்சை, அந்த திரைகள் நீங்காம அந்த கருத்து உணரப்படாது, உணர்வுக்கு வராது, உணர்ந்து கொள்ற நிலை ஏற்படாது. அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும், லா இலாஹ என்கிற அந்த சொல்ல கொண்டு நீக்க வேண்டியது இந்த முத்திரை தான், உள்ளத்தில் இருக்கிற முத்திரை. இதை நீக்கினா அவருக்கு தானா நித்திரை நீங்கும். நித்திரை நீங்க மாட்டா இன்னைக்கு எப்படி எடுக்கிற, போய் தலானியில பாய வச்சு படுக்காம கண்ணை முழிச்சுக்கிட்டு அப்படியே தூங்காம இருப்பார் அர்த்தம் இல்லை. இன்னைக்கு அவர் அறிவு விழிக்குமா இன்னைக்கு என்றா கல்புக்கண் துறக்கும், இல்லாட்ட அறிவுக்கண். அறிவு என்ன செய்யும், தன்னை அறிய நாடின விஷயத்தை என்ன என்று பிடிச்சிக்கும். அந்த கல்பு காட்டி கொடுக்கும். இப்ப நீ அறிய நாடினது இதுதான் காட்டி கொடுக்கிற அந்த நிலை தான் அகத்துடைய நிலை. இப்பதான் ஆரம்பிக்காரு நாடினது என்ன, அறிய நாடினதை நான் எப்படி அறிஞ்சிருக்கேன் என்கிறத அங்க வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான். உணர்ந்தறி நீ உயர்ந்திடுவாய், மறைந்த பல தெரிஞ்சிடுவாய். அப்ப அகத்துடைய நிலையை பேசத்தான் இயலா, பேச்சில கொண்டாந்து விளக்கத்தான் இயலா. ஆனா அனுபவத்தில உணர வைத்து நிகழ்காலத்தில இருத்தி வைக்கும் எது, களிமா. அப்ப ஆதி அந்தம் அற்ற நிலைய, ஆதி அந்தம் அற்ற நிலைய சரியா நமக்கு அனுபவத்துல உணர வைக்கிறது எது, ஆத்துமாவின் அனுபூதிக்கு. இந்த பாட்டுல எப்படி சொல்றாங்க, அனுபூதிக்கு, அனுபவம் என்று சொல்லல, ஆத்துமாவின் அனுபூதிக்கு ஆதி அந்தம் களிமாவேங்க. அப்ப உண்மையிலேயே இந்த நான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னை உணர்ந்ததுதான் விபரம்ங்கிறது.
அல்லாஹ் தன்னை உணர்ந்திருக்கிற அந்த நிலைதான் விபரம்ங்கிறது. ம். இது கூட காலத்திலேயும் இடத்திலேயும் கட்டுண்ட நிலை இல்லை. ஆனா நமக்கு கட்டுண்ட நிலையாக தெரியறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னா, நம்முட கற்புலனால ஏற்பட்ட இந்த பழக்க வழக்கம், மனோ இச்சை, நூற்கல்வி அறிவால ஏற்பட்டதுதான் அப்படி நமக்கு என்ன செய்யுது, அதை உணர்த்திட்டு. சரியா? இதை விட இன்னும் நுட்பமாக நீங்க தியானத்தின் போது தன்னிலையில உணர்ந்து கொள்ற இயல்பா ஒரு நிலை உங்களுக்கு வாய்க்கும், அமையும். முறைப்படி நான் சொல்றத சரியா செஞ்சீங்க வேண்டாம். ம். ஏனென்றா இப்ப கூட இப்ராஹிம்னால அந்த அகதுடைய நிலையிலிருந்து ஒரு அனுப்பிரமாணமும் நீங்க என்ன செய்யல, நீங்காம தான் இருக்கிறீங்க. ம். ம். ஏனென்றா அப்படி நீங்க நீங்கி இருந்தீங்களா ஏகத்தில அகதில ஒரு ஓட்ட ஒழுந்துருமா இல்லையா? ஆம், ஆம். அப்ப நீங்க இப்பயும் அதே இடிப்பு நிலையில இருக்கிற அதை ஏன் உணர்ந்து கொள்ளலாம் இருக்கண்டா, ஏன் உள்ள நமக்கு காட்டாம இருக்கண்டா, நாம இந்த பழக்க வழக்கம், மனோ இச்சை, நூற்கல்வி அறிவுல அது கொஞ்சம் உள்ளத்துல இன்னும் இருக்கு. ம். அத மறக்கத்தான் வேணும், அழிக்க செய்யல, அழிக்க இயலாத. ஏன் மறைந்த அறிவு திரும்ப வரும்டா அது நமக்கு தேவை. உஸ்தாத் ஒரு பாட்டுல சொல்றாங்க, அந்த அறிவை விட்டு விடாதேங்காக. எந்த அறிவு ஆட்சி செய்யும், அந்த பாட்டு வரியே எழுமண்டா அந்த பேச்சு முடிய கொஞ்சம் நுட்பமா எடுத்து பாருங்க. சரியா? அத தெளிவா சொல்ற, ஆட்சி பண்ணும் அறிவை, உன் புலன்களையா உன் அறிவை ஆட்சி பண்ணும் அறிவை விட்டு விடாதேங்காக. அதை விட்டு விடாதே ஏன் சொல்றாங்கடா, இன்னைக்கு அதை எடுக்க வானாண்டு சொல்ற அளவுக்கு வந்துடும் மனோநிலை. ஏனண்டா அப்படி வானாண்டு சொல்லி வந்துட்டா அதை எடுக்காம விட்டுட்டோம்டா காமிலங்கிற இருப்பு நிலைக்கு வரையலாம், ஆம். அல்லாவோட பணவாயிடலாம். ம். அவரு நல்லடியார் தான், அவர் குத்துபு தான், குத்துபுல் அக்தாப்ங்கிற நிலைக்கு வரையலாம். ம். பூரணமா இடிப்பு நிலையில அமையலாது. அப்ப இன்னைக்கு திரும்ப அந்த அறிவை உற்றாத நேடு, ஏன்னா இன்னைக்கு போயிடும் அது. இப்ப நாம போகட்டும் என்று நினைக்கம்பா, ஆ. அது ஒரு கட்டத்திலே எடுக்கலாம் ஆயிடும். இப்ப நான் விளக்கத்துக்கு எடுத்தா குழம்பிடும் உங்களுக்கு. அதனால அது இயல்பா உங்களுக்கு வாய்க்கிற நிலை வரும். இப்ப விளங்கிட்டா? அப்ப அந்த அகத நிலை அனைத்துமா இருக்கிறத அந்த அகது தன்னில் தானே உணர்ந்து இருக்கிற நிலைதான் ஏகம்ங்கிறது. இதுல அறிய நாடினதும் அறிஞ்சதும் அறிய வேண்டியதும் வேறு பிரியாம ஏக வியாபகமாக இருக்கிறதால இத நம்புட அறிவை கொண்டு, ஒரு படைக்கப்பட்ட அறிவை கொண்டு என்ன செய்யல, ஒரு தெளிவு காண முடியாது. ஆனா உணர்ந்தறியலாம். உணர்ந்தறிகிறத நான் பலவாறு பல கட்டங்கள்ல உறவாட்டத்துல விளங்கப்படுத்திருக்கேன். பல கட்டங்கள்ல பலவாறு நான் விளங்கப்படுத்திருக்கேன். உணர்ந்தறிகிறேன்டா என்ன? இப்ப நீங்க இப்ப சீனிய சாப்பிட்டீங்க, திரும்ப ஒரு கதா சாப்பிட்ட உடனே இப்ப என்னத்தை உணர்ந்தீங்க? இனிப்ப உணர்ந்தீங்க. சரியா? இப்ப இனிப்ப உணர்ந்ததுக்கு பிறகு இந்த சீனி என்கிறதும் இந்த சீனி என்கிற சொல்லும் பொருந்துது அதுக்கு? அப்ப அந்த அனுபவத்துக்கு இனி அது பொருந்தாத்துல என்ன செய்யறோம்? தமிழ்ல ஒரு சத்தத்தை வச்சிருக்கோம், தமிழ்ல ஒரு மொழியில சொல்றோம், ஆங்கிலத்துல ஒரு மொழியில சொல்றோம், சிங்களத்துல 1,00,000 பாஷையில 1,00,000 மொழியில இனிப்பு என்கிறத சொல்லிட்டோம் இல்லையா? அதே மாதிரிதான் சீனி என்கிறதுக்கும் சொல்ல வச்சிருக்கோம். ஆனா இப்ப உணர்ந்தறிங்கிறது இப்ப ஏனிக்கு வரும். இப்ப இன்னைக்கு இனிப்பு என்கிறத உணர்ந்தறி என்று வருமா? இனிப்பு என்று உணர்ந்தத எப்படி நான் அதை உணர்ந்தேன்? இனிப்பண்டா என்ன உணர்ந்தது ஏனைக்கு இருக்கி, இனிப்பு ஏனைக்கு இருக்கி என்று அறிகிறதா? உணர்ந்தத அறிகிறது. உணர்ந்தறியண்டா உணர்ந்து அறி, உணர்ந்தத அறிஞ்சாத்தானே உணர்ந்தறி பொருந்தும். ஆமா, ஏற்கனவே இனிப்பண்டத்தை உணர்ந்திருக்க. சரியா? இப்ப உணர்ந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து இனிப்பண்டா என்ன என்று கேட்டா, ஓ நான் உணர்ந்திருக்கேன், இனிப்பண்டா எனக்கு தெரியும் என்று செல்லக்குள்ள, சரியா, உணர்ந்தறிகிறேன்னா உணர்ந்ததை நினைச்சு சொல்றேனா? அப்ப அது உணர்ந்தறியல. உணர்ந்தறியண்டா அந்த உணர்ந்தத்தில அறிவு இருக்கிறத எடுத்துக்கிட்டு இருக்கிறது. உணர்ந்ததில உணர்ந்ததுதான் அறிவு என்று எடுக்கிறது. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது அறிவா? இது
இப்ப இந்த இடத்துல இது அறிவா? கேள்வி விளங்குதா? இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. அனசாவி சொல்லிட்டு இருக்காரு, நான் கேட்டுட்டு இருக்கேன் சொல்றது அறிவா? அந்த உணர்ந்து அறிஞ்சது அறிவா? இப்ப நான் சொல்லி உங்களோட காதுல கேட்டு நீங்க பதிக்கிறீங்க, அறியறீங்க, உணர்றதுக்காக அறியறீங்க. எப்படி உணர்றேன், எப்படி நான் உணர்வுக்கு எடுக்கிறேன், எப்படி உணர்ந்து கொள்றேன், ஏகவியாகமா எப்படி நான் இருக்கேன் என்கிறத எடுக்கிறதுக்காக இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்கறீங்க. சரியா? கேட்டோம். இப்ப எப்படி இருக்கு? அறிவண்டுதான் எடுக்கிறீங்க. ஆனா இப்ப நீங்க உணர்ந்துட்டீங்க. உணர்ந்த உடனே இப்ப நான் சொன்னதெல்லாம் அறிவா, நீங்க உணர்ந்தது அறிவா? உணர்ந்த அறி உயர்ந்துடுவாய். அப்ப அதான் அறிவா எடுத்தீங்களா? இப்படி எடுத்த எல்லா அறிவும் போலி அறிவா மாறாதா? அப்ப விழுங்கும் பாம்பாய் மாறி அறிவை போட்டிடாதா? எங்க நடக்கும் இது? உச்சிக்கு போய் உருவம் மாறணும். அப்ப உருவம் அங்க என்ன செய்ய பண்ற? உணர்வு நான் ரெண்டு மாற போகுது. அப்ப இங்க கட்டியா போனது அங்க என்ன செய்யுது? ரைட், அதுல ஒரு நுட்பத்தை எடுப்போம். அப்ப அதனால உணர்ந்த அறிவி உயர்ந்துடுவாய், மறைந்த பல தெரிஞ்சிடுவாய், மதுகர் என்று அறிஞ்சிடுவாய். அப்ப இதைத்தான் நேற்றும் எடுத்த உன்னை உனக்குணர்த்தி உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்ததிட செய்தார். இந்த ஒரு 3 உறவாட்டத்துக்கு கேட்டது இந்த பதில் கூட கொஞ்சம் விளக்கத்தை கொடுத்தது. அது இன்னும் 3 மாசம் இப்ப உறவாட்டத்துல உங்களை நீங்க திரும்பி பாருங்க. அறிவு இருக்கே வளர்ந்துகிட்டே இருக்கும். இது வளர்ந்து ஒரு நாளைக்கு அனுபவத்தை அப்படி தந்துட்டா மறுக அதுக்கு பிறகுதான் கௌதராய் மாறுமடா. 100 என்ன அந்த அறிவு வழியாகும். இப்ப நான் சொல்றது 100 உணர்ந்து அறிகிறதுதான் 100 அறிவு. தன்னை உணர்ந்து அறிவு அவன், அதுதான் 100. அந்த அறிவு தான் வெளிப்பட்டது. அது வெளிப்பட்ட இடத்துல விவரமா தெரிகிறதான் இந்த குவலயம் யாவுமே. அந்த பாட்டை ஞாபகம் வந்தா சொல்லுங்க, 100ஆக மாறுமா, அறிவாக மாறுபடுமா. அப்ப இப்ப மாறுபடாம இருக்க அர்த்தம் இல்ல, அப்படித்தான் இருக்கு. நம்மட குருட்டு கண், நம்மட புலன்கள் ஊட்டிய இந்த புத்தறிவு தான் நம்மளை வச்சுக்கிட்டே என்ன செய்யுது? உண்மையை காட்டி தெரியுது இல்லை. ஆனா இருக்க நாம உண்மையோட தான். நீங்க கேட்ட விஷயத்துல உங்களுக்கு தெளிவு ஏற்பட்டுச்சா? அபிப்பிராயம் என்னன்னா ரொம்ப ரொம்ப தெளிவு. அதை இன்னும் திரும்ப டக்குன்னு கேக்குறேன். இப்ப நீங்க சும்மா உங்களை எடுங்கல, இன்னும் கொஞ்சம் கீழே வந்து பேசுவோம். இன்னும் கொஞ்சம் இப்படி வர்றதுக்கு நீங்க உங்களை எடுங்க. சரியா? உங்களே எடுங்க. இப்ப நீங்க ஒரு கட்டுண்ட பொருள்ங்கிறது இப்ப வச்சுக்கோங்க. நாம அதை ஏக வியாபகமா எடுப்போம். உங்களுக்கிட்ட அறிவு இருக்குவா? இருக்கு. உங்களுக்கிட்ட நினைவு இருக்குவா? இருக்கு. உங்களுக்கிட்ட ஞாபகம் இருக்குவா? இருக்குது. மரம் உங்களுக்கிட்ட நினைவுல கோடி பதிவு இருக்குவா? இருக்குது. இப்ப நீங்க யாருன்னு கேட்டா, நான் இப்ப உங்களை தான் கேட்கேன். இப்ப ஏக வியாபகத்துக்கு போவேன், நான் விளங்குறதுக்காக கேட்க. நீங்க யாருன்னு கேட்டா, நான் நினைவு, நான் ஞாபகம், நான் பதிவு, நான் உடல், நான் உணர்வு, நான் கை, நான் இருதயம் என்று இப்படி சொல்லுவீங்களா? இந்த நான்ங்கிற உணர்வுல மொத்தத்தையும் சேர்த்து சொல்லுவீங்களா? மொத்தத்தையும் சேர்த்து. அப்ப இப்ப ஏதாவது பிரிஞ்சிருக்கா நீங்க உணர்ந்த நிலையில? பிரியலையே. பிரியல. இப்ப எங்க எப்ப பிரிய போகுது? இப்ப என்னைக்கு பிரியும்? நீங்க அப்படியே நிலையா இருந்தீங்களா ஏதாவது பிரியுமா? அப்ப நீங்க கட்டுண்ட ஒரு நிலையில இருக்கிறதாலாம் இப்படி ஒரு விஷயத்துல இருந்து ஒரு அனுபவத்தை பெற்று என்ன செய்ய போறீங்க? கலைய போறீங்க. ஏன்? இப்படி நிலையான ஒரு இருப்புல நீங்க இருக்கிறத உணர்றதுக்காக. நீங்க நிலையா இப்படி ஒரு இருப்புல நீங்க இருக்கிறீங்க, அதை உணர்றதுக்காகத்தான் நீங்க இந்த நிலைக்கு வந்திருக்கிறீங்க. இது அருள் இப்படி வந்தது. இப்ப கோலத்தில மயங்கி வேஷத்தை போடுறது இருக்கு, அது சாபம். அதெல்லாம் இருக்கு. அது நுட்பமா விளங்கும்.
ரெண்டையும் தெளிவா விளங்கணும். ரெண்டு விஷயம் இல்லை. இப்ப ஈனைக்கு சரியா நான் என்று சொல்லி எல்லாத்தையும் உணர்ந்திருந்த நீங்க எதை உங்களை விட்டு வேறு பிரிப்பீங்க? எதை நீங்க உங்களோட சேர்ப்பீங்க? அங்க வேறு பிரிக்கிறையும் இல்ல, சேர்க்கிறையும் இல்ல. இப்ப நீங்க நானண்டா நினைவு வர, பதிவு வர, ஞாபகம் வர, அறிவு வர, அறிந்த நிலை வர, உணர்ந்த நிலை வர, இப்படி வேற வேறையாக நீங்க பார்க்கணும்டா. எங்க போகணும்? உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படியே படுங்க. இப்ப நீங்க மறந்துடுவீங்க. உங்களுடைய நிலையை மறக்கிறீங்களா இல்லையா? மறந்த உடனே இப்ப என்ன செய்யுதுண்டா, நினைவு என்ன செய்யாது? மறக்காது. அது மறதிக்கையும் போகாது. நினைவு மறக்க சொல்லலாமா? நினைவு வேண்டா என்னது நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தானே. அது மறதிங்கிற நிலைக்குள்ள போகுமா? போக வைக்கலாமா? போனா நினைவு என்று சொல்லலாமா? அப்ப அது என்ன செய்யுதுண்டா, உங்களையும் நினைவுல வச்சிருக்கா இல்லையா ஒரு ஆளா? அதே மாதிரி கோடா கோடி நீங்க அனுபவிச்ச அனுபவத்தையும் நினைவாக வச்சிருக்கா இல்லையா? அப்ப அந்த நினைவுங்கிறது இப்ப என்ன, எப்படி இருக்க இன்னைக்கு? இதை நான் எப்படி விளக்குறேன்? நீங்க தான் அந்த நினைவுக்கு போய் சிந்திக்க துவங்கினீங்கன்னா ஒரு ஹக்கு வழியாகும், உங்களுக்கு ஒரு உண்மை வழியாகும். என்ன அந்த உண்மை தெரியுமா? நிறம் தோற்றம் பெயர் தான் நிலையா இருக்கிறது வழியாகும். எத்தனை நிறம் அது உங்களுக்கு தான் தெரியும். அந்த நிறத்தை எத்தனை பெயர் அதுவும் உங்களுக்கு தான் தெரியும். என்ன நிறங்கள் தோற்றங்கள் பெயர்கள் இல்லை இப்ப நினைவுல போனா.